தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஓசூர் கிராமம். ஓசூர் நம்ம வந்தவாசியிலேருந்து பார்த்திங்கன்னா மருதாடு ஓசூர் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்தவாசிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த ஊரில் நம்மளை வந்து தொடர்பு கொண்டாங்க. ஏற்கனவே நீங்கள் தேசூரில் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. எங்கள் ஊர்லேயும் மைத்தாங்கரை இதே மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய நேரில் வந்தால் நான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னதால் நேரில் வந்து பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மைத்தாங்கரைக்கு உண்டான அறிகுறியே இங்கே இல்லை. நண்பர் ஃபுல்லாக முள் முளைச்சி இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு காடு போல் இருக்குது. சுத்தமாக எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை. இவங்களுக்கு வந்து ஒரு காம்பவுண்டு சுவர் கூட போட்டு கொடுக்கல. நீங்களே பார்க்கலாம், இங்கே ஃபுல்லாக குடிக்கிறாங்க போது இந்த மைத்தாங்கரையில். சுடுகாடு மைத்தாங்கரை நம்ம இதில் சுடுகாடு அந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க இதில். மைத்தாங்கரையில் நீங்களே பார்க்கலாம், ஃபுல்லாக குடிச்சிட்டு இது உள்ள நைட்டில் வந்து குடிக்கிறாங்களாம். ஒரே வருத்தப்படுறாரு அந்த பாய், வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு இந்த மாதிரி இருக்குது எங்கள் ஊரில் ஓசூரில், எங்களுக்கு நாங்களே எல்லார்கிட்டையும் மனு கொடுத்துட்டோம், எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நேரில் வந்தோம். நீங்களே பார்க்கலாம், மைத்தாங்கரையில் மைத்து இருக்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக குடிச்சிட்டு அங்கே பாட்டிலுங்க இது மாதிரி தான் கிடக்குது நைட்டில். இவங்களுக்கு இந்த அடக்க ஸ்தலத்துக்கு இவங்க ஓசூர் பஞ்சாயத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு காம்பவுண்டு சுவர் போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காம்பவுண்ட் சுவரை போட்டு கொடுத்து இங்கே அவங்களுக்கு அடிப்படை வசதி இந்த சுடுகாட்டுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, காம்பவுண்ட் சுவர் போட்டு பராமரிக்கிற மாதிரி இவங்களுக்கும் கபஸ்தானுக்கு இந்த மாதிரி ஒன்று செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் மைத்தாங்கரை, நீங்கள் பார்க்கலாம், இது மைத்தாங்கரை தான். இப்போ கூட ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது. இரவு நேரங்களில் இங்கே வந்து குடிக்கிறதாகவும், கபஸ்தானில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, அடிப்படை வசதி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓசூர் நிர்வாகத்தில் தமிழக அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து இவங்களுக்கு காம்பவுண்ட் சுவரெலாம் போட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்று ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பொதுமக்கள் கேட்குறாங்க. இதுக்கு அதிகாரிங்க யாருன்னா நடவடிக்கை எடுத்து ஓசூரில் மணியக்காரங்க, விஓ அந்த மாதிரி அதிகாரிங்க, தாசில்தார் இவங்க யாருன்னா ஒரு அதிகாரிங்க வந்து இந்த இடத்த ஆய்வு பண்ணி இங்கே வந்து பார்க்கணும். சமூக விரோதிகள் குடிச்சிட்டு இந்த இடத்த இது பண்ணி வச்சுருக்காங்க. நேராக வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு உண்டிய ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.